சென்னையில் ஒரு அமைதியான தெருவின் மூலையில் ராஜன் மற்றும் சங்கீதாவின் சிறிய உலகம் அமைந்திருந்தது. இந்த 2 அறைகள் கொண்ட வீடு சுவர்கள் மற்றும் சிமெண்டால் அல்ல, மாறாக கனவுகள், சிரிப்பு மற்றும் ஒருவருக்கொருவர் அளவற்ற அன்பினால் கட்டப்பட்டது. ராஜன் ஒரு கட்டிடக் கலைஞர். அவர் காகிதத்தில் கோடுகளை வரைந்து அழகான கட்டிடங்களை உருவாக்குபவர். சங்கீதா ஒரு இல்லத்தரசி. அவள் அந்த கூண்டின் 4 சுவர்களையும் வீடாக மாற்றுபவள். அவர்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர்களது அன்பு ஒரு பழைய உறுதியான மரம் போல காலப்போக்கில் தன் வேர்களை இன்னும் ஆழமாக பதித்திருந்தது. அவர்களது காலை பொழுது பால்கனியில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் மற்றும் ஒன்றாக இஞ்சி தேநீர் குடிப்பதில் தொடங்கும். ராஜன் வேலைக்கு செல்லும் போதும் அவனது வண்டி தெருவின் வளைவில் மறையும் வரை சங்கீதா வாசலில் நின்று பார்த்து கொண்டிருப்பாள். மேலும் மாலையில் ராஜன் வீட்டிற்கு திரும்பும் போது கதவை திறந்தவுடன் வீட்டில் பரவி இருக்கும் உணவின் வாசனையும் சங்கீதாவின் புன்னகையும் அவனது நாள் முழுவதும் உள்ள சோர்வை போக்கிவிடும். அவர்களது உலகம் சரியாக இருந்தது, அல்லது குறைந்தபட்சம் ராஜன் அப்படித்தான் நினைத்தான். ஆனால் கடந்த சில வாரங்களாக ராஜன் தன் இந்த சரியான உலகில் ஒரு சொல்லப்படாத அமைதியை உணர்ந்து வந்தான். சங்கீதாவின் சிரிப்பு இன்னும் அப்படியே இருந்தது, ஆனால் அவளது கண்களின் ஒளியோ எங்கோ தொலைந்து போயிருந்தது. அவள் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கும் போதே எங்கோ தொலைந்து போவாள். அவளது உயிர் ராஜனுடன் இருப்பது போல தோன்றும், ஆனால் அவளது மனமோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் ஏதோ ஒரு குழப்பத்தில் சிக்கி இருக்கும். ராஜன் பலமுறை கேட்டான், சங்கீதா, எல்லாம் சரியா இருக்கா? நீ ஏதோ கவலையாக இருக்கிறாய் போல என்று கேட்டான். ஒவ்வொரு முறையும் சங்கீதா ஒரு மங்கிய புன்னகையுடன் பதிலளித்தாள், ஒன்றுமில்லை ராஜன், சும்மாதான். ஒருவேளை வானிலை மாறுகிறது, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக உணர்கிறேன் என்றாள். தான் அதிகமாக யோசிக்கிறோமோ என்று நினைத்து ராஜன் அவளது பேச்சை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு இரவு ராஜன் தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்தபோது அருகில் இருந்த அறையிலிருந்து அழுவதின் அடக்கப்பட்ட சத்தம் அவனுக்கு கேட்டது. அவன் கதவை திறந்தபோது சங்கீதா பால்கனியின் இருண்ட மூலையில் நின்று நில ஒளியில் அமைதியாக கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதை கண்டான். ராஜனின் இதயம் திக்கென்று நின்றது. அவன் ஏதோ சொல்ல விரும்பினான், கேட்க விரும்பினான், ஆனால் அவனது கால்கள் அங்கேயே உறைந்து போயின. ஒருவேளை சங்கீதா தன் பிறந்த வீட்டை நினைத்து கொண்டிருக்கலாம் என்று அவன் நினைத்தான். அவன் அமைதியாக திரும்பி வந்து படுக்கையில் படுத்திருந்தான். ஆனால் அன்றிரவு அவன் கண்களுக்கு தூக்கம் எட்டாத தூரத்தில் இருந்தது. இந்த சங்கிலி தொடர் இப்போது அன்றாட நிகழ்வாகிவிட்டது. ராஜன் தூங்குவது போல நடிப்பான். நடு இரவில் சங்கீதா மெதுவாக எழுந்து பால்கனியிலோ அல்லது சில சமயங்களில் ஸ்டோர் ரூமிலோ சென்று அழுவாள். ராஜனுக்கு இதையெல்லாம் சகிப்பது கடினமாகி வந்தது. அவனது கலகலப்பான உயிர் துடிப்புள்ள சங்கீதா இப்படி தினம் தினம் நொந்து போவதை பார்ப்பது அவனுக்கு ஒரு தண்டனை போல இருந்தது. அவனது மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. தான் ஒரு நல்ல கணவன் இல்லையா? தான் அறியாமல் சங்கீதாவின் மனதை நோகடித்து விட்டேனா? அல்லது சங்கீதா அவனிடம் சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதா? இந்த நிச்சயமற்ற தன்மை அவனது இதயத்தில் ஒரு பெரிய சுமையாக மாறியிருந்தது. ஒரு நாள் ராஜனின் அவசர மீட்டிங் ஒன்று ரத்தானது. அதனால் அவன் நேரத்திற்கு முன்பே வீட்டிற்கு திரும்பி வந்தான். இன்று சங்கீதாவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் என்று நினைத்தான். அவளை வெளியே டின்னருக்கு அழைத்து சென்று அவளது மனதில் உள்ளதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் என்று நினைத்தான். சங்கீதாவுக்கு தெரியாமல் இருக்க அவன் டூப்ளிகேட் சாவியை பயன்படுத்தி மெதுவாக வீட்டின் கதவை திறந்தான். வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவன் சங்கீதாவை அழைத்தான், ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்ற பயத்தில் அவனது இதயம் நடுங்கியது. அவன் வேகமாக படுக்கை அறையை நோக்கி சென்றான். அறையில் யாரும் இல்லை. பிறகு அவனது பார்வை ஸ்டோர் ரூமின் லேசாக திறந்திருந்த கதவின் மீது விழுந்தது. உள்ளே இருந்து யாரோ முணுமுணுப்பது போன்ற சத்தம் கேட்டது. அவன் கதவை மெதுவாக தள்ளினான். உள்ளே இருந்த காட்சியை கண்டு ராஜனின் காலடியில் இருந்த பூமி விலகியது. தரையில் சங்கீதா அமர்ந்திருந்தாள். அவளுக்கு முன்னால் அவளது திருமண சிவப்பு புடவை இருந்த சூட்கேஸ் திறந்திருந்தது. அதில் வைக்கப்பட்டிருந்த நகைகளின் காலியான பெட்டிகள் சிதறி கிடந்தன. சங்கீதாவின் கையில் ஒரே ஒரு தோடு மட்டும் இருந்தது.
அது ராஜன் அவளது முதல் திருமண நாளில் பரிசளித்த கம்மல். அவளது திருமண நகை தொகுப்பில் கடைசியாக எஞ்சியிருந்த தோடு. அவள் அந்த தோட்டை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருந்தது. அவளது விம்மல்கள் அறையின் அமைதியை ஊடுருவின. அவள் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருந்தாள், இது மட்டும்தான் கடைசியாக மிச்சம் இருக்கிறது. இதற்கு பிறகு நான் என்ன செய்வேன்? எப்படி நிறைவேற்றுவது அந்த சத்தியத்தை? ராஜன் சதம்பித்து நின்றிருந்தான். இது எல்லாம் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. சங்கீதாவின் எல்லா நகைகளும், அவளது தாயார் கொடுத்த நெக்லஸ்களும், அவளது திருமண மூக்குத்தியும், அவளுக்கு உயிரினும் மேலான அந்த நகைகள் அனைத்தும் எங்கே போயின? மேலும் சங்கீதா தன் விலைமதிப்பற்ற பொருட்களை விற்க வேண்டிய அளவுக்கு அப்படிப்பட்ட சத்தியம் என்ன? ராஜன் இன்று வரை சங்கீதாவை இவ்வளவு உதவியற்றவளாகவும் உடைந்தவளாகவும் பார்த்ததில்லை. அவனது அன்பு, அவனது நம்பிக்கை, அவனது உலகம் அனைத்தும் ஒரே நொடியில் ஆட்டம் கண்டது. அவன் ஏதோ சொல்ல விரும்பினான். ஆனால் அவனது தொண்டையில் வார்த்தைகள் சிக்கி கொண்டன. திடீரென்று வாசலில் ஒரு நிழலை சங்கீதா பார்த்தாள். அவள் திரும்பி பார்த்தபோது ராஜன் வாசலில் கல் சிலை போல நிற்பதை கண்டாள். இருவரின் கண்களும் சந்தித்தன. ஒரு கண்ணில் உதவியின்மை மற்றும் பயம், மற்றொன்றில் ஆயிரக்கணக்கான சொல்லப்படாத கேள்விகள் மற்றும் வலியின் கடல். அன்றிரவு அமைதியில் மூழ்கியிருந்த அந்த வீட்டில் ஒரு கணவன் தன் மனைவியின் கண்ணீருக்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மையை அறிய முடிவு செய்திருந்தான். இது அவர்களது வாழ்க்கையை என்றென்று மாற்றப் போகும் ஒரு முடிவு. நேரம் அந்த ஸ்டோர் ரூமிலேயே நின்றது போல இருந்தது. வெளியே சென்னையின் இரவு அதன் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த வாசலில் நின்று கொண்டிருந்த ராஜனுக்கும் தரையில் சிதறி கிடந்த சங்கீதாவுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மணித்துளியும் நின்றுவிட்டது. அமைதி மிகவும் ஆழமாக இருந்தது. அவர்கள் இருவராலும் தங்கள் இதய துடிப்பை தெளிவாக கேட்க முடிந்தது. ஒரு இதயம் குற்ற உணர்ச்சியின் சுமையின் கீழ் அழுந்தியது. மற்றொன்று ஏமாற்றம் மற்றும் வலியின் கேள்விகளால் துளைக்கப்பட்டது. ராஜன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து மெதுவாக காலடி எடுத்து வைத்து சங்கீதா அருகில் தரையில் அமர்ந்தான். அவன் எதுவும் சொல்லவில்லை. வெறும் கையை நீட்டி சங்கீதாவின் கையிலிருந்து அந்த தனியான தோட்டை எடுத்து கொண்டான். அவனை கண்டு சங்கீதா நடுங்கினாள். ஒரு பனிக்கட்டியை தொட்டது போல. அவள் தைரியம் கொண்டு நிமிர்ந்து பார்த்தாள். ராஜனின் கண்களில் கோபம் இல்லை, புகார் இல்லை, வெறும் ஆழ்ந்த சோகம் இருந்தது. நீ ஏன் என்னை அந்நியனாக நினைத்தாய் என்று சொல்லும் வழி அது. ராஜனின் இந்த சோகத்தால் சங்கீதாவின் பொறுமையின் எல்லையை உடைத்தது. அவளது அடக்கப்பட்ட விம்மல்கள் இப்போது குமுறலாக மாறி வெடித்தழுதது. அவள் ராஜனின் முன் ஒரு குழந்தையைப் போல விம்மினாள். என்னை மன்னித்து விடுங்கள் ராஜன். நான் உங்களிடம் சொல்ல விரும்பினேன். ஆனால் தைரியம் வரவில்லை. நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பவில்லை. ராஜன் மெதுவாக அவளது கையை பிடித்தான். அவனது குரல் அமைதியாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு நிலைத்த வலி இருந்தது. பிரச்சனையை பகிர்ந்து கொண்டால் குறையும் சங்கீதா. ஆனால் நீ என் வாழ்க்கையின் இந்த மிக முக்கியமான பெரிய புயலில் இருந்தே விலக்கி வைத்து விட்டாய். நான் உன் துணைவன் இல்லையா? உன் பாரத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு நமது உறவு அவ்வளவு பலவீனமானதா? ராஜனின் கேள்விகளின் வெப்பத்தில் சங்கீதாவின் கண்ணீர் வற்றத் தொடங்கியது. அவள் நடுங்கும் குரலில் மாத கணக்கில் தன் நெஞ்சில் புதைத்து வைத்திருந்த அந்த ரகசியத்தை வெளியிட ஆரம்பித்தாள். அவள் தன் தம்பி ரோகனை பற்றி கூறினாள். ரோகன் அவளை விட 10 வயது இளையவன். அவனது கண்களில் விமானி ஆகும் கனவு இருந்தது. அந்த கனவு அவனுடையது மட்டுமல்ல, அவர்களின் மறைந்த தந்தையின் கனவும் கூட. அவர்களின் தந்தை இறந்தபோது ரோகனுக்கு வெறும் 15 வயதுதான் இருந்தது. அன்றைய தினம் தன் தந்தையின் இறந்த உடலின் அருகில் அமர்ந்து சங்கீதா கதறி அழுது கொண்டிருந்த தன் தம்பியிடம் ஒரு சத்தியம் செய்தாள். தன் தந்தையின் கனவை அவள் சாக விடமாட்டாள் என்று அவள் உறுதியளித்தாள். எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் அவள் ரோகனை ஒரு விமானியாக்குவாள் என்று சபதம் செய்தாள். சங்கீதாவின் குரல் உடைந்தது. ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருந்தது ராஜன். அம்மாவின் சேமிப்பு மற்றும் எனது சில சேமிப்புகளுடன் ரோகன் தனது பயிற்சியை தொடங்கினான். அவன் மிகவும் திறமையானவன். எப்போதும் முதல் மாணவனாக வருவான். ஆனால் வெளிநாட்டில் நடக்க வேண்டிய இறுதி பயிற்சிக்காக திடீரென்று ஒரு பெரிய தொகை தேவைப்பட்டது. அம்மாவிடம் இப்போது எதுவும் இல்லை. நான் உங்களிடம் சொல்ல நினைத்தேன். ஆனால் பிறகு தயங்கிவிட்டேன். உங்களுக்கு உங்கள் கனவுகள் உள்ளன.
நாம் நம் வீடு கட்டுவதற்காக பணம் சேர்த்து வருகிறோம். இந்த சுமையை நான் உங்கள் மீது எப்படி சுமத்துவது? சங்கீதா தன் ஈரமான கண்களால் ராஜனை பார்த்தாள். அப்போதுதான் எனக்கு என் நகைகள் நினைவுக்கு வந்தன. இது எனது செல்வம், எனது சொந்த உரிமை. நான் இந்த சிக்கலை நானே தனியாக கடந்து விடுவேன் என்று நினைத்தேன். ஒவ்வொன்றாக விற்றுவிட்டேன். அம்மா கொடுத்த வளையல்கள், திருமண மாலை, எல்லாவற்றையும். இந்த கம்மல் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஆனால் ரூபாய் 50,000 இன்னும் குறைவாக இருக்கிறது. மேலும் கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி நாளைதான் என்றாள். முழு கதையையும் கேட்ட ராஜனின் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. அவனுக்கு சங்கீதாவின் மீது கோபம் வரவில்லை, மாறாக தன் மீது வருத்தம் வந்தது. தன் மனைவியின் மனதில் நடந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தை அவனால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? அவளது பொய்யான புன்னகைக்கு பின்னால் மறைந்திருந்த வழியை அவனால் பார்க்க முடியவில்லை. சங்கீதா தன் தம்பிக்காக, தன் தந்தையிடம் கொடுத்த சத்தியத்திற்காக தான் மிகவும் பிரியமான பொருட்களை தியாகம் செய்துவிட்டாள். ஆனால் தான் அதை பற்றி எதுவும் அறியாமல் தன் சொந்த உலகில் மூழ்கி இருந்தேனே. அவன் சங்கீதாவின் 2 கைகளையும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். அவனது குரலில் இப்போது வலி இல்லை, மாறாக ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. சங்கீதா, நீ உன் தந்தையிடம் கொடுத்த சத்தியம் உன்னுடையது மட்டுமல்ல. நீ என்னை திருமணம் செய்த அன்றே உன் ஒவ்வொரு கனவும், ஒவ்வொரு சத்தியமும், ஒவ்வொரு கடமையும் என்னுடையதாகவும் மாறிவிட்டது. ரோஹன் உன்னுடைய தம்பி மட்டுமல்ல, எனக்கும் தம்பிதான். நாங்கள் அவனது கனவை உடைய விட மாட்டோம். சங்கீதா நம்பிக்கையுடனும் ஆச்சரியத்துடனும் அவனை பார்த்தாள். ஆனால் ராஜன், நாளைக்குள் இவ்வளவு பணம் எங்கிருந்து வரும்? ராஜன் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். அவனது மனதில் ஏதோ வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவனது வங்கி கணக்கில் அதிக பணம் இல்லை. ஏனெனில் பெரும்பாலான சேமிப்புகளை அவர்கள் வீட்டிற்கு முன் பணம் செலுத்த ஒரு நிரந்தர வைப்பு நிதியில் வைத்திருந்தனர். அதை உடைப்பது அவ்வளவு எளிதல்ல. நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கேட்பதை அவன் விரும்பவில்லை. பிறகு அவனது பார்வை அறையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய பெட்டியின் மீது விழுந்தது. அவன் எழுந்து அந்த பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு பழைய பழங்கால கைக்கடிகாரம் துணியில் சுற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அது அவனது தாத்தாவின் கடிகாரம். அதை அவர் ராஜனின் தந்தைக்கு கொடுத்தார். தந்தையோ இறக்கும் தருவாயில் ராஜனுக்கு கொடுத்தார். அது வெறும் கடிகாரம் அல்ல, அவனது குடும்பத்தின் பாரம்பரியம், அவனது மிகவும் விலை மதிப்பற்ற பொருள். அவன் அந்த கடிகாரத்தை எடுத்து சங்கீதாவின் முன் வைத்தான். இதை விற்றால் ஒருவேளை கொஞ்சம் பணம் கிடைக்கலாம். சங்கீதா பதற்றத்துடன் அவனது கையை பிடித்தாள். வேண்டாம் ராஜன், வேண்டாம். இது உங்கள் தாத்தாவின் நினைவு பொருள். நான் ஏற்கனவே இவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன். இப்போது உன்னுடைய எல்லாவற்றையும் என்னால் பறிக்க முடியாது. நான் ரோஹனிடம் பேசுகிறேன். அவன் அடுத்த வருடம் முயற்சி செய்யட்டும் என்றாள். ராஜன் சிரித்துக்கொண்டே சங்கீதாவின் கண்ணீரை துடைத்தான். உறவுகளும் சத்தியங்களும் இந்த உயிரற்ற பொருட்களை விட விலை மதிப்பற்றவை சங்கீதா. மேலும் ஒருவேளை இதன் தேவை ஏற்படாமலும் போகலாம். ராஜனின் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் இருந்தது, ஒரு புதிய உறுதி இருந்தது. அவன் சங்கீதாவின் கையை பிடித்து கொண்டு சொன்னான், என்னிடம் இன்னொரு வழி இருக்கிறது. ஒரு பழைய கதவு. அதை தட்டாமல் நான் பல வருடங்களாக தவிர்த்து வந்தேன். எனக்கு ஒரு பழைய பாஸ் இருக்கிறார், மிஸ்டர் வர்மா. நான் வேலையை விட்டு விலகிய போது எங்களுக்கிடையே சில விஷயங்கள் சரியாகவில்லை. ஆனால் அவர் இதயத்தில் கெட்டவர் அல்ல. ஒருவேளை அவர் நமக்கு உதவலாம். நாளை காலையில் நான் முதலில் அவரிடம் செல்ல வேண்டும். அவர் என் பேச்சை கேட்க வேண்டும் என்று மட்டும் நீ கடவுளிடம் வேண்டு. ஏனென்றால் இதுதான் நமது கடைசி நம்பிக்கை. அன்றிரவு ராஜன் மற்றும் சங்கீதாவின் கண்களில் தூக்கம் இல்லை. ஆனால் இன்றைய இரவிற்கான காரணம் வேறு. இதற்கு முன் சங்கீதாவின் கண்ணீரில் இயலாமையும் ராஜனின் மனதில் கலக்கத்தின் இருளும் இருந்தது. ஆனால் இன்று அவர்கள் மத்தியில் நம்பிக்கையின் ஒரு சிறிய தீபம் மினுமினுத்து கொண்டிருந்தது. நள்ளிரவு வரை இருவரும் அமைதியாக பால்கனியில் அமர்ந்திருந்தனர். ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்தபடி. வரவிருக்கும் நாளைய புயலை சமாளிக்க ஒருவருக்கொருவர் தைரியத்தை பெற்று கொண்டிருந்தனர். ராஜன் சங்கீதாவை தேற்றினான். ஆனால் அவனது மனமும் சந்தேக கடலில் மூழ்கியிருந்தது. மிஸ்டர் வர்மா, இந்த பெயர் அவனது கடந்த காலத்தின் ஒரு பக்கமாக இருந்தது. அதை அவன் பல வருடங்களுக்கு முன்பு மூடிவிட்டான். மிஸ்டர் வர்மா அந்த காலத்தின் புகழ்பெற்ற கட்டிட கலைஞர்களில் ஒருவர். மிகவும் கண்டிப்பான மற்றும் கொள்கை பிடிப்புள்ள மனிதர். ராஜன் தனது வாழ்க்கையை அவருடைய கம்பெனியில்தான் தொடங்கினான்.
மிஸ்டர் வர்மா ராஜனின் திறமையை கண்டறிந்து அதனை மெருகூட்டினார். அவர் ராஜனை தன் மகனைப் போல மதித்தார். ஆனால் 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு திட்டம் தொடர்பாக இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ராஜன் ஒரு புதுமையான வடிவமைப்பை சமர்ப்பிக்க விரும்பினான். ஆனால் மிஸ்டர் வர்மா பாரம்பரிய முறைகளில் பிடிவாதமாக இருந்தார். நிலைமை மோசமடையவே ராஜன் கோபம் மற்றும் தன்மானத்துடன் வேலையை விட்டு விலகினான். போகும்போது மிஸ்டர் வர்மா, ராஜன், நீ திறமையானவன், ஆனால் உனக்குள் பொறுமை இல்லை. அனுபவத்திற்கு முன் சில சமயங்களில் ஆர்வமும் பொறுமையும் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய் என்று கூறியிருந்தார். அந்த கசப்பான வார்த்தைகளை ராஜன் இன்றும் உணர முடிந்தது. இன்று அதே மனிதனின் முன் கையேந்தி செல்வது அவனது தன்மானத்திற்கு ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் அவன் சங்கீதாவின் முகத்தை பார்த்தபோது அவனது அத்தனை அகங்காரமும் கரைந்து விட்டது. இந்த நேரத்தில் அவனது தன்மானம் ரோஹனின் கனவையும் சங்கீதாவின் சத்தியத்தையும் விட பெரியது அல்ல. அடுத்த நாள் காலையில் சூரியனின் முதல் கதிரில் ராஜன் தயாராகிவிட்டான். சங்கீதா பூஜை அறையில் விளக்கேற்றி அவனது நெற்றியில் சந்தன பொட்டு வைத்தாள், தன் மகனை போருக்கு அனுப்புவது போல. ராஜன் வீட்டை விட்டு வெளியேறும்போது சங்கீதா வாசலில் இருந்து, முடிவு எதுவாக இருந்தாலும் ராஜன், எனக்கு உங்கள் மீது பெருமை உள்ளது என்று சொன்னாள். இந்த வார்த்தைகள் ராஜனுக்கு ஒரு கவசம் போல இருந்தது. மிஸ்டர் வர்மாவின் அலுவலகம் நகரத்தின் ஒரு ஆடம்பர பகுதியின் உயரமான கட்டிடத்தில் இருந்தது. ராஜன் லிப்டில் மேலே சென்று கொண்டிருந்த போது அவனது இதயம் வேகமாக துடித்தது. பல வருடங்களுக்கு பிறகு அதே வரவேற்பறையில் நின்று கொண்டிருப்பது அவனுக்கு விசித்திரமாக இருந்தது. வரவேற்பாளர் அவனை அடையாளம் காண மறுத்துவிட்டார். ராஜன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மிஸ்டர் வர்மாவை சந்திக்க அனுமதி கேட்டான். சார், இப்போது மிகவும் பிஸியாக இருக்கிறார், நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று பதில் கிடைத்தது. ராஜனின் இதயம் உடைந்தது. அப்பாயின்மெண்ட் கிடைக்க வாரங்கள் ஆகலாம் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவனிடம் சில மணி நேரங்களே இருந்தது. அவன் ஏமாற்றத்துடன் திரும்புவதற்காக காலெடுத்து வைத்தபோது உள்ளே இருந்து ஒரு பழக்கமான குரல் கேட்டது. அட ராஜன், நீயா இங்கே? அவர் மிஸ்டர் வர்மாவின் பழைய மேலாளர் சூர்யா. அவர் ராஜனை கண்டதும் அடையாளம் கண்டு கொண்டார். ராஜன் அவருக்கு சுருக்கமாக தன் நிலையை விளக்கினான். சூர்யா ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு, பாருங்கள் ராஜன், வர்மா சாரின் மனநிலை சமீப காலமாக சரியாக இல்லை. கடந்த வருடம் கம்பெனிக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. ஆனால் உனது கஷ்டத்தை கேட்ட பிறகு உன்னை திருப்பி அனுப்ப என்னால் முடியாது. நீ இங்கேயே இரு, நான் முயற்சி செய்கிறேன் என்றார். அடுத்த 15 நிமிடங்கள் ராஜனுக்கு 15 நூற்றாண்டுகள் போல இருந்தது. அவன் அங்கேயே சோஃபாவில் அமர்ந்து தன் விரல்களை முறுக்கி கொண்டிருந்தான். பிறகு சூர்யா வெளியே வந்து அவனை உள்ளே வருமாறு சைகை காட்டினார். ராஜனின் இதயம் படபடத்தது. மிஸ்டர் வர்மா தனது பெரிய அலுவலகத்தில் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரது வயது முன்பை விட அதிகமாக தெரிந்தது. தலைமுடியில் நரை மேலும் அதிகரித்திருந்தது. அவர் நிமிர்ந்து பார்க்காமல் கனத்த குரலில், சொல்லு, எப்படி வந்தாய்? வழியை மறந்து விட்டாயா என்று கேட்டார். ராஜன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு எந்த முன்னுரையும் இல்லாமல் தனது முழு கதையும் அவர் முன் வைத்தான். அவன் எதையும் மறைக்கவில்லை. சங்கீதாவின் கண்ணீர், அவள் விற்ற நகைகள், ரோஹனின் கனவு மற்றும் அவனது இயலாமை. அவன் பேசிக் கொண்டிருந்தான். மிஸ்டர் வர்மா எந்த உணர்ச்சியும் இன்றி அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ராஜன் தனது பேச்சை முடித்தபோது அறையில் ஒரு கனமான அமைதி நிலவியது. மிஸ்டர் வர்மா மேசையிலிருந்து ஒரு காசோலை புத்தகத்தை எடுத்தார். ராஜனின் கண்களில் ஒரு கணம் நம்பிக்கையின் ஒளி மின்னியது. ஆனால் மிஸ்டர் வர்மா காசோலை புத்தகத்தை மீண்டும் உள்ளே வைத்து விட்டார். அவர் தனது நாற்காலியில் இருந்து எழுந்தார். பணம் என்னால் உனக்கு கொடுக்க முடியும் ராஜன். ரூபாய் 50,000 என் பார்வையில் ஒரு பெரிய தொகை அல்ல. ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். ராஜனின் முகம் வாடிவிட்டது. யாரோ அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளியது போல உணர்ந்தான். மிஸ்டர் வர்மா அவனது கண்களை பார்த்து கொண்டே, நான் உனக்கு பிச்சை கொடுக்க விரும்பவில்லை, மாறாக ஒரு வாய்ப்பை வழங்க விரும்புகிறேன். நீ வேலையை விட்டு விலகிய போது நீ ஒரு வீட்டு வசதி திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாய், நினைவிருக்கிறதா? அந்த திட்டம் இன்று வரை கிடப்பில் கிடக்கிறது. எந்த கட்டிடக் கலைஞரும் எனது பார்வையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த திட்டத்தின் வடிவமைப்பை இன்று மாலைக்குள் எனது சிந்தனைக்கு ஏற்ப நீ முடித்து கொடுத்தால் நான் உனக்கு 50,000 அல்ல, ரூபாய் 5 லட்சம் போனஸாக தருகிறேன். இது முன் பணமாக இருக்கும், உனது சம்பளத்தின் ஒரு பகுதி அல்ல. ராஜனால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை.
இதுதான் அவன் வேலையை விட்டு விலகியதற்கு காரணமான திட்டம். மிஸ்டர் வர்மா சிரித்தார். நான் சொன்னேன் அல்லவா, ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய் என்று. நான் அன்று உன்னை தடுக்கவில்லை. ஏனென்றால் உனது தன்மானம் உன்னை கற்றுக்கொள்ள விடாது என்று எனக்கு தெரியும். உலகின் அடிகள்தான் மிகப்பெரிய ஆசிரியர். இப்போது உனக்கும் அனுபவம் உள்ளது. உனக்கு முன்னால் ஒரு கட்டாயமும் உள்ளது. ஒருவேளை இப்போது நீ 3 வருடங்களுக்கு முன்பு செய்ய முடியாததை செய்ய முடியும். இது உன் திறமைக்கான பரீட்சை. ராஜன், நீ வெற்றி பெற்றால் உனது வேலையும் முடிந்துவிடும், உனது தன்மானமும் உயிரோடு இருக்கும். ராஜனின் கண்களில் கண்ணீர் வந்தது. இவை அவமானத்தின் கண்ணீர் அல்ல, நன்றி உணர்வின் கண்ணீர். மிஸ்டர் வர்மா அவனுக்கு பணத்திற்கான வழியை மட்டும் காட்டவில்லை, மீண்டும் தன்னை நிரூபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். ஒரு தந்தையைப் போல அவன் விழுந்த பிறகு எழுந்து ஓட கற்றுக் கொடுத்திருந்தார். ராஜன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். அவனிடம் சில மணி நேரங்களும் ஒரு சாத்தியமில்லாத வேலையும் இருந்தது. அவன் தன் பயணத்தை தொடங்கிய அதே பழைய மேசையில் அமர்ந்து வேலையை தொடங்கினான். அவனது மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு புறம் அவனது திறமைக்கான பரீட்சை, மறுபுறம் அவனது மனைவியின் சத்தியம் பந்தயத்தில் இருந்தது. ராஜனால் சரியான நேரத்தில் வேலையை முடிக்க முடியுமா? அவனால் மிஸ்டர் வர்மாவின் நம்பிக்கையையும் தன் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் ஒரே நேரத்தில் வெல்ல முடியுமா? நேரம் ஒரு மணல் போல ராஜனின் கைகளில் இருந்து நழுவி கொண்டிருந்தது. மிஸ்டர் வர்மாவின் அலுவலக கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் அவனது இதய துடிப்புடன் போட்டியிட்டது. அவனது முழு கவனமும் முன்வைக்கப்பட்டிருந்த பிரிண்டில் இருந்தது. இன்று அவனது மூளையும் கைகளும் ஒரு தனி வேகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தன. 3 வருடங்களுக்கு முன்பு அந்த திட்டத்தில் அவனுக்கு தன் படைப்பாற்றல் மட்டுமே தெரிந்தது. இன்று அவனுக்கு மிஸ்டர் வர்மாவின் அனுபவமும் நடைமுறையும் புரிந்தது. அவன் தனது புதுமையான யோசனைகளை மிஸ்டர் வர்மா எப்போது முக்கியத்துவம் கொடுத்த பாரம்பரிய கொள்கைகளுடன் கலக்கத் தொடங்கினான். அவன் இப்போது ஒரு அழகான கட்டிடத்தை மட்டுமல்ல, ஒரு உறுதியான, சிக்கனமான, மக்களுக்கு வசதியான வீட்டிற்கான வரைபடத்தை உருவாக்கி கொண்டிருந்தான். நண்பகல் கடந்து மாலையானது. ஆனால் ராஜன் தன் இடத்திலிருந்து அசையவே இல்லை. சூர்யா அவனுக்காக தேநீரும் சாண்ட்விச்சும் வைத்துவிட்டு சென்றார். ஆனால் அவன் அவற்றை பார்க்க கூட இல்லை. அவனது ஆர்வம் ஒரு தவமாக மாறியிருந்தது. வெளியே சென்னையின் வானத்தின் நிறம் ஆரஞ்சிலிருந்து அடர் நீளமாக மாறத் தொடங்கியது. உள்ளே ராஜனின் காகிதத்தில் ஒரு கனவின் வடிவமைப்பு நிறைவடைந்து கொண்டிருந்தது. சரியாக 7 மணிக்கு அலுவலகத்தில் இருந்த மற்றவர்கள் வீட்டிற்கு சென்றபோது ராஜன் தன் வேலையை முடித்தான். அவனது முதுகு வலித்தது, கண்கள் எரிந்தன. ஆனால் அவனது முகத்தில் ஒரு ஆழ்ந்த நிம்மதி இருந்தது. அவன் நடுங்கும் கைகளால் பிரிண்டுகளை எடுத்துக்கொண்டு மிஸ்டர் வர்மாவின் அறைக்கு சென்றான். மிஸ்டர் வர்மா தனது நாற்காலியில் அமர்ந்து சில கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தார். ராஜனை பார்த்ததும் அவர் தன் கண்ணாடியை கலற்றினார். வேலை முடிந்ததா என்று கேட்டார். அவரது குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ராஜன் அமைதியாக வடிவமைப்புகளை மேசை மீது பரப்பி காட்டினான். மிஸ்டர் வர்மா ஒவ்வொரு தாளையும் மிக நுணுக்கமாக பார்க்க ஆரம்பித்தார். அறையில் நிலவிய அமைதி ராஜன் சுவாசிப்பதை சத்தமாக உணரும் அளவுக்கு இருந்தது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் அவனது இதயம் மூழ்கி இருந்தது. அவர் முகத்தின் உணர்ச்சிகளிலிருந்து எதையாவது படிக்க அவன் முயன்றான். ஆனால் மிஸ்டர் வர்மாவின் முகம் ஒரு கல் போல உணர்ச்சி அற்றிருந்தது. 10 நிமிடங்கள். ராஜனுக்கு அது 10 மணி நேரம் போல தெரிந்தது. மிஸ்டர் வர்மா எல்லா தாள்களையும் மடித்து மேசையில் வைத்தார். அவர் தன் நாற்காலியில் பின்னால் சாய்ந்து கண்களை மூடினார். ராஜனின் இதயம் உடைந்தது. தான் தோற்றுவிட்டதாக அவன் நினைத்தான். அப்போது மிஸ்டர் வர்மா கண்களை திறந்தார். அவரது கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது, பெருமையும் நிம்மதியும். அவர் சிரித்துக்கொண்டே, 3 வருடங்களுக்கு முன்பு நீ ஒரு கலைஞனாக இருந்தாய் ராஜன். இன்று நீ ஒரு கட்டின கலைஞனாக மாறியிருக்கிறாய். இதுதான் நான் எதிர்பார்த்த வடிவமைப்பு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராஜனின் அத்தனை சோர்வும் கவலையும் காற்றில் பறந்தது. அவனது தோள்களிலிருந்து மைல் கணக்கிலான பாரம் இறங்கியது போல உணர்ந்தான். மிஸ்டர் வர்மா தன் காசோலை புத்தகத்தை எடுத்து அதில் தொகையை நிரப்பி கையெழுத்திட்டார். அவர் காசோலையை ராஜனிடம் நீட்டியவாறு, இது உனக்கான உரிமை, 5 லட்சம் போனஸ். மேலும் திங்கட்கிழமை முதல் நீ இந்த திட்டத்தின் தலைமை கட்டிட கலைஞர். ராஜன் நடுங்கும் கைகளால் காசோலையை பெற்றுக்கொண்டான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் குனிந்து மிஸ்டர் வர்மாவின் கால்களை தொட்டான். மிஸ்டர் வர்மா அவனை எழுப்பி,
என் கால்களை அல்ல, உன்னை இன்று இங்கே கொண்டு வந்து சேர்த்த உனது கொள்கைகளை தொடு. மேலும் உனது மனைவிக்கு என் நன்றியை சொல். அவளது அன்பு நான் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாததை உன்னை செய்ய வைத்தது. ராஜன் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது இரவு ஆகிவிட்டது. அவனது ஒரு கையில் காசோலை இருந்தது, மற்றொன்றில் ஒரு புதிய தன்னம்பிக்கை. அவன் உடனடியாக சங்கீதாவை தொலைபேசியில் அழைத்தான். வீட்டில் ஒவ்வொரு கணமும் புழுங்கிக் கொண்டிருந்த சங்கீதா ராஜனின் நடுங்கும் ஆனால் மகிழ்ச்சி நிறைந்த குரலை கேட்டு அழுதாள். ராஜன் வீட்டிற்கு வந்தபோது கதவை திறந்ததும் சங்கீதா அவனை பிடித்து கொண்டு அழுதாள். இன்று அவர்கள் இருவரிடையே எந்த ரகசியமும் இல்லை, எந்த மறைக்கப்பட்ட வேதனையும் இல்லை. அன்பு, நம்பிக்கை மற்றும் ஒருவருக்கொருவர் மரியாதை மட்டுமே இருந்தது. ராஜன் காசோலையை சங்கீதாவின் கையில் கொடுத்தான். சங்கீதா காசோலையை பார்த்தாள். பிறகு ராஜனை பார்த்தாள். அவளது கண்களில் நன்றி உணர்வு பெருங்கடல் போல் பொங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலையில் அவர்கள் முதலில் ரோஹனின் கட்டணத்தை செலுத்தினார்கள். தொலைபேசியில் ரோஹனின் மகிழ்ச்சியான குரலை கேட்டு இருவரின் கண்களிலும் நீர் வழிந்தது. ரோஹன் திரும்ப திரும்ப, அக்கா, அத்தான், உங்கள் இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னான். ராஜன் பதிலளித்தான், இது உபகாரம் அல்ல, கடமை ரோஹன். இப்போது உன் அப்பாவின் கனவை நிறைவேற்றி காட்டு. அந்த நாளுக்கு பிறகு அவர்களது சிறிய வீட்டில் மகிழ்ச்சி மீண்டும் திரும்பியது. சங்கீதாவின் சிரிப்பில் இப்போது பழைய ஒளி இருந்தது. அவளது கண்களில் தொலைந்திருந்த பிரகாசம் திரும்பியது. ராஜன் மீண்டும் மிஸ்டர் வர்மாவின் கம்பெனியில் சேர்ந்து தன் உழைப்பு மற்றும் ஆர்வத்தால் அனைவரின் மனதையும் வென்றான். அவர்கள் தங்கள் வீட்டு கனவையும் கைவிடவில்லை. மாறாக இப்போது அதை இன்னும் உறுதியான நோக்கத்துடன் நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தினர். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு மாலை அவர்கள் பால்கனியில் அமர்ந்து தேநீர் குடித்து கொண்டிருந்த போது சங்கீதா ராஜனின் கையை பிடித்து கொண்டு, ராஜன், அன்று நான் என் நகைகளை இழந்தேன். ஆனால் அதற்கு பதிலாக உலகின் எந்த ஆபரணத்தை விடவும் விலை மதிப்பற்ற ஒன்றை நான் பெற்றேன் என்றாள். ராஜன் சிரித்து கொண்டே கேட்டான், என்ன என்று. சங்கீதா சொன்னால், உங்கள் நம்பிக்கை ராஜன். என் துணைவன் என் இன்பத்தில் மட்டுமல்ல, என் ஒவ்வொரு துக்கத்திலும் ஒவ்வொரு கடமையிலும் என் பங்காளியாக இருக்கிறான் என்ற உணர்வு என்றாள். ராஜன் அவளது கையை பலமாக பிடித்து கொண்டான். அவர்களது வாழ்க்கை பாதை ஒரு கடினமான திருப்பத்தின் வழியாக சென்றது. ஆனால் இப்போது அது முன்பை விட மிகவும் உறுதியாகவும் அழகாகவும் மாறியிருந்தது. உண்மையான உறவு என்பது ஒன்றாக சிரிப்பது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் கண்ணீரை துடைப்பது மற்றும் இருளில் ஒருவருக்கொருவர் கையை பிடித்து கொண்டு நடப்பது என்பதை கற்றுக்கொண்டார்கள். இதுதான் ராஜன் மற்றும் சங்கீதாவின் கதை. நண்பர்களே, கடினமான நேரத்தில் உறவினர்களை தவிர்ப்பதற்கு பதிலாக அவர்களின் கையை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.